கஜானா மே 2025 ரிலீஸ் ஆன படம். அதுக்கு என்னங்கிறப்ப இப்போது ஓடிடியில் வந்திருக்கு. சரி, அதை பார்க்கலாமா? கரெக்டான வீடியோ தான் வந்திருக்கீங்க. வெல்கம் டு சோ சினிமேட்டிக். ஸ்டோரி என்னடான்னு கேட்டால், வேதிகா ஒரு ட்ரெஷர் ஹண்டர். அவங்க ஒரு ரைட்டரை தேடி போகிறாங்க. அந்த ரைட்டர் ஒரே ஒரு புக்கு தான் எழுதியிருக்காரு 30 வருஷமாக எழுதலை, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஏன் வேறு புக்கை எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கதையை படிக்க தர்றாரு. அதாவது காக்காக்கும் கழுதுக்கும் சண்டையா? என்னது காக்கா கழுது? டேய், சாரி கைஸ், ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட். பாம்புக்கும் கழுதுக்கும் தான் சண்டை. ஸோ அந்த சண்டையில் சிவன் பாம்பு பக்கம் நின்று ஒரு பவர் தரார். அந்த பவர் சக்தி கல். இது இல்லை, மரகத கல். இதில் காண்டான கழுகு அதை எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட பாம்பு ஒரு இடத்துல ஒழிச்சு இருக்குது. அந்த இடம் தான் நாகமலை. அதை பாதுகாக்கிற மிருகம் தான் யாழி. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது கைஸ், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. இப்போ எதுக்கு இதை காட்டின அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் எப்படி இதை முக்கி 2 நிமிஷம் மேலே சொல்லியிருப்பாங்களோ, பட் அந்த படத்துலேயே அந்த யாழி 2 நிமிஷம் தான் வரும். இதுக்கு எதுக்குடா இவ்வளோ இன்ட்ரோ? சரி, எங்கே விட்டேன்? அதை எடுத்தாங்களா இல்லைன்றதான் இந்த கதையே. நான் ஃபஸ்ட் சொன்னது இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் மட்டும்தான். இதுக்கு சப்ளாட் வேறு இருக்குது. அதெல்லாம் இன்னும் நான் சொல்லவே இல்லை, பிகாஸ் அதெல்லாம் பார்க்கவும் கொடுமையாக இருக்குது. அண்ட் இதில் வேறு ஒரு ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக்னு வேறு ஒன்று காட்டியிருப்பாங்க. அது இன்னும் மோசம். அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக அனிமேஷன்லேயே ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது ஆச்சு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுலேயே முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சரிடா, படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஸ்கில்லுன்னு போயிடலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. சரி, அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போகணுன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் படம் ஒரு 1 hour 45 minutes போகுது. அதில் 20 நிமிஷம் காமெடின்னு நினச்சி ஒரு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த காமெடி ட்ராக்ஸும் எப்படி போகுதுன்னா, பழைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, செந்தில் கவுண்டமணி காமெடிலாம், அதே மாதிரி வடிவேல் காமெடிலாம் படம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். தனியாக காமெடி சீன்ஸ்னு எடுத்து அட்டாச் பண்ணி ஒட்டி வச்சுருப்பாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணி. அது மாதிரி தான் இந்த காமெடி சீக்வன்ஸும் இருக்குது. படத்தில் வந்து அந்த 20 நிமிஷத்தை தூக்கிட்டா ஓடிடியில் விற்க முடியாது. ஸோ எப்படியாவது விற்றாகணும்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்தை காமெடின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கானுங்க வேறு. படம் நடா அவ்வளோ மோசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, படம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டப்பிங் சரியில்லை, விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, அப்புறம் ஸ்டோரி சொன்ன விதமும் சரியில்லை. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். Until then, it's bye from your host, signing off.